Maybe we have covered 4 sessions, 4 continuous sessions வந்து நாங்க cover பண்ணிட்டோம். சரியா? So அந்த 4 sessionsல வந்து we have completely focused on நாங்க மெயினா பார்த்த என்னன்னா எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அநேகமான மாணவர்கள் 1-2 பேர் இல்ல அதிகமான மேபி ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா 70 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுக்கு இறைவன் உதவியோட அவர்களோட செஞ்சாங்க அவ்வளவு பேரும் ரெக்கார்டிங் அனுப்பினாங்க மாஷா அல்லாஹ் மிச்சம் சந்தோஷம் அதை பார்க்கறதுக்கு அழகா இந்த ரெக்கார்டிங்ஸ் யூ ஹேவ் டெவலப்ட் அந்த ஃபர்ஸ்ட்ல எங்களுக்கு போல அந்த ரெக்கார்டிங் கேட்க போகலே சந்தோஷமாக்கி நீங்க ஆரம்பத்திலே இந்த அளவு தூரம் ஆக்டிவ் ஆகவும் இந்த அளவு தூரம் டெவலப் ஆகும் இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எவிடென்ட்டாக இருக்கேன் சரியா புரியாது ஸோ ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆல் அண்ட் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யுவர் எஃபர்ட் தட் யூ ஹேவ் கிவன் அப்போ உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் யூ வில் சி ஜஸ்ட் வித் இன் அ மந்த் with the help of God, right? Just within 1 month, you will see the results. Right. இப்போ அதோட சேர்த்து இன்னைக்கு நான் இன்னொரு செஷனுக்கு போகல ஓகே சிம்பிளாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் பார்த்துட்டு we will come back again மெயின் செஷனுக்கு நம்ம அதுக்கு பிறகு போவோம் ரைட் ஓகே இப்போ பாருங்க so far அறுப்பு கிரேப்ஸ் வருது இல்லையே okay right நான் பேசுற விளங்குதா யா சார் விளங்குது Michael is stuck. Wait. Hopefully you can see the screen, right? I think you can see the screen. சரியா புள்ளியா இப்ப பாருங்க right லாஸ்ட் கிளாஸ் வரையும் நாம பார்த்தோம் do does போட்டு you were able to make questions right அப்ப உங்களுக்கு questions கொஞ்சம் கிரியேட் பண்ண இயலுமாக இருந்துச்சு for an example right அவர் பாப்பா வந்து ஒவ்வொரு நாளும் லேப்டாப் பாக்குறதா அல்லது டிவி பாக்குறதா எப்படி கேட்போம் நம்ம டக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் வீக்கெண்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் வீக்கெண்டு சொல்லுங்க பாப்போம் அவர ஃபாதர் எப்பொழுதும் டிவி பாக்குறதா எப்படி கேட்போம் Okay, that's fine. Wait. I'm sharing my screen, but it is not visible for me. Okay, that's fine. So, does he watches or watch television? Which is right? Does he watch television? Does he watch television every day? Or does he usually watch televisions or something else? You can write it by your own self. Right. இப்போ பாருங்க okay but does he என்றதான் answer does he watch television? Yes, watch. Right. Second point இப்போ இவடத்துக்கிட்ட ஆன்சர் வரப்போது எப்படி yes he does you know the answer right yes he does that's fine but today we are going to focus simply on right இத கொஞ்சம் ஓவராலா பார்த்துட்டு நெக்ஸ்ட் क्वेश्चனுக்கு போகணும் ரைட் இது பாருங்க இப்ப அவர் ஒவ்வொரு நாளும் என்னத்தை பார்க்கிறார்ன்ற ஒரு क्वेश्चन கேட்க போறேன் இப்ப பாருங்க எல்லாரும் என்னத்தை பார்க்கிறார் எங்க அவர் ஒவ்வொரு நாளும் போறார் என்னத்தை அவர் சாப்பிடுறார் யாரோட அவர் ஒவ்வொரு நாளும் போறார் ஓகே அப்ப யாரோட போறார் எப்ப போறார் எங்க போறார் ஒவ்வொரு நாளும் என்னத்தை சாப்பிடுறார் ஒவ்வொரு நாளும் பாருங்க என்னத்தை எப்ப எங்க ஒரு கொஸ்டின் போடும் இவ்வளவு இல்லை இங்கிலீஷ் இந்த ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா நமக்கு இங்கிலீஷ்ல we can perform very well in English. You don't want to worry about anything.
ஒன்றும் தேவையில்லை. நம்ம விரும்பின மாதிரி அழகா செஞ்சுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நாம யாருக்கிட்டையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், யாருக்கிட்டையும் எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் பண்ணலாம். ரைட். இப்ப இதுல முதலாவது பாருங்க, நீ நேத்து கொழும்புக்கு போனேன். ரைட். இப்ப பாருங்க, சாரி, நீங்க ஒவ்வொரு நாளும் கொழும்புக்கு போறா. அதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்க போறோம்? டு யூ கோ டு கொலம்பு? ரைட், கொலம்பு. யூ நோ த ஆன்சர். கொலம்பு ரிலீஜன். நீங்க எங்க போற ஒவ்வொரு நாளும்? இப்ப சொல்லிய பாருங்க. Where did you go? Where you That's go? it. வேற ஒண்ணும் இல்ல. Where did you go every day? மட்டும் போட்டுருந்தேன். வேற Where ஒண்ணும் do இல்ல. you Where go? do you go? Where do you go to ஒன்றும் சொல்லலாம். Where did go? It means நீங்க தொடர்ந்து எங்க போறீங்க. Where do you என்று போட்டுட்டு usually என்ற ஒரு சொல்லையும் நீங்க போடலாம். அப்படி இல்லையா, where do you go என்று போடலாம். Where do you go to? Which means நீங்க ஒவ்வொரு நாளும் எங்க போறீங்க. ரைட். நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிடுறீங்க. இப்ப பாருங்க, அப்ப நீங்க நடுவர போகுது. அப்ப do you eat? என்ன, நீங்க ஒவ்வொரு நாளும் Where சாப்பிடுறா, சாப்பிடுறீங்க. சாப்பிடுறீங்களா? நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்களா? do do you you eat? eat? என்ன நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்கன்னு போகல, முன்னுக்கு எழுத What do you eat? What do you eat? What do you eat? That's it. What Right? do you eat? நீங்க எப்படி சாப்பிடுற? எப்படி கேட்போம் நம்ம முந்தி? How do you eat? How do you eat? Eat. That's it. வேற ஒன்றும் இல்லை. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இவ்வளவுதான். What do you eat? How do you eat? Where do you eat? இப்ப பாருங்க வழியால், நீங்க எப்ப சாப்பிடுற? இப்ப உதாரணமாக நீங்க எப்ப போறீங்கன்றது where do you, what do you, right? நீங்க இப்ப எங்க என்றதுக்கு வேண்டு போட்டுக்க. when, எப்ப நீங்க கொழும்புக்கு போற? உதாரணமாக When do you go? ரைட், ஒன்றுமில்லை. when போட்டுட்டு when do you go to கொழும்பு? எப்ப நீங்க கொழும்புக்கு போற? ரைட், இதான் கொஸ்டின். அப்ப இப்ப இதுல what you have to understand here is that இந்த where என்ற சொல் வந்தும் do என்ற சொல் வந்திருந்த போதிலும் ரெண்டு மந்திரி. see here we have two things. what மந்திரிக்கு do மந்திரிக்கு. ஆனால் நாம ஏதும் சேஞ்சஸ் செஞ்சிக்கிறோமா? இந்த what என்ற சொல் வந்ததால இந்த doல ஏதும் மாற்றங்கள் வந்திக்க முடியாது. பாருங்க, do we have any changes? No, sir. அப்படியே தான் வரப்போகுது. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும் என்ன, இங்கிலீஷ்ல வந்து இந்த what, where, when, how, பாருங்க how. இப்ப how இங்கிலீஷ்ல அந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கண்டு பயன்படுத்துறது how often என்று சொல்லுவோம். இப்படி ஒரு சொல் வேண்டா. நீங்க எப்பப்ப how often பாருங்க, do you go to கொலம்பு? நீங்க எப்பப்ப கொழும்புக்கு போற, அவ்வளவுதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லை. நீங்க எப்பப்ப போற. அப்ப ஹவு ஆஃபன்ன்றதுல கருத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். எப்பப்ப. ஐ ஆஃபன் விசிட் கொலம்பு. நான் அடிக்கடி கொழும்புக்கு போவேன். ஐ ஆஃபன் அடிக்கடின்னு கருத்து வரும். ஓகே. ஐ ஆஃபன் விசிட் ஸ்கூல். அப்ப நான் என்ன, அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்ப எப்பப்ப என்ற ஒரு கேள்வி கேட்க போகல. ஹவு ஆஃபன், எப்படி நீங்க போறோம்னு கேட்கும்போது ஹவு டு யூ கோ டு கொலம்பு, எப்படி போறீங்க. சரியா புள்ளியா? அப்போ வென், ஹவு என்று வந்தாலும் இப்ப பாருங்க, இங்கிட்டு இருக்கிற சென்டென்ஸ் அவ்வளோத்தையும் பாருங்க. இந்த ஹவு ஆஃபனோ ஹவு வந்திருந்தாலும் ஒரு மாற்றமும் இல்லை. அது அப்படியே இருக்கு. ஏது மாற்றங்கள் இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த டூ யூ ஈட்ல ஏது மாற்றம் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை. நோ நோ மோர் சேஞ்சஸ். சேம் லைக் திஸ். இப்ப இதே பார்க்க போறோம். இப்ப அவரை வச்சு நம்ம கேட்கிறோம் தானே, டஸ் ஹி வாட்ச் டெலிவிஷன்? எஸ் ஹி டஸ். இதே போல அவர் என்னத்தை வாட்ச் பண்ற தொடர்ந்து, அவர் என்னத்தை வாட்ச் பண்ற தொடர்ந்து, அவர் என்னத்தை தொடர்ந்து பாக்குற ரெண்டு கேட்க போகல. எப்படி வரணும் அப்ப? What What does he watch? What does he watch? Very good. வேற ஒண்ணும் இல்ல. watch television? Right? What does he, அப்ப what வந்ததால does he watchல இது மாற்றங்கள் வந்திருக்கா? இல்ல. No, இல்ல. sir. ஓகே, நோ சேஞ்சஸ். எல்லாரும் வந்து பழகிக்கிறோம். சரியா புரியா? எந்த விதமான மாற்றமும் வரல. இப்ப பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் எங்க போற, எப்படி கேட்போம் நம்ம? What does he go? எங்கன்னு கேட்டா Where?
Where? Where does he go? Very good. Where does he Where go? does he goes? Right? Where does he Right. go? அவர் எங்க ஒவ்வொரு நாளும் போறேன் பாருங்க. இப்போ ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க, நேத்தும் வந்தீங்க அதே டைமுக்கு வெளியேற, இன்றைக்கும் போறீங்க ஒரு விசிட்டர்ஸ் இதே டைமுக்கு வெளியேற. இப்ப நீங்க என்ன கேட்கறீங்க? அப்ப தொடர்ந்து போற மாதிரி தானே. அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க? வேர் Where does he go usually? ஆஹா Where கோயிங் does இது Where does he go? right. So where Every does day. he go usually? இல்லாட்டி where does he usually go? இந்த ஒரு நாள் தொடர்ந்து போறாரு வந்த அந்த கருத்து வரும். அப்ப எப்படி சொல்ல போறாரு? Yes, he usually goes to the mosque at this time. இந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் மஸ்குக்கு போவார். So where does he go? He goes to the mosque. Okay. அப்ப அப்படி கேட்டது போல நீங்க கேட்கலாம் எப்படி? he goes to the mosque ன்னு சொல்லுவார். அப்ப எப்படி ஒரு மஸ்குக்கு போறார்? எப்படி கேட்போம் முதல்ல? How Does he go to the he go? How does he How go? does he go? How does he go? How does he go? That's it. இதுக்கு answer எப்படி? He goes by bicycle. By bike ன்னு சொல்லுவாங்க. Okay. He goes by bicycle, by bike ன்னு சொல்லுவாங்க. Okay. இப்ப அடுத்தது யாரோட போறார்? எப்படி கேட்போம்? With whom? With whom? இது புரிய சொல்ல. With whom? வேற ஒண்ணும் இல்ல. With whom does he go? அதே With whom does he? Right. இவ்வளவுதான். லாங்குவேஜ் இவ்வளவுதான். இப்ப இந்த ஃபார்மட்ல क्वेश्चन கேட்க இயலுமா? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளையார் எனக்கு. I need answers from everyone. எல்லாருக்கும் Yes, sir. yes. Okay. Yes, sir. இப்ப நான் சொல்றதுக்கு பிள்ளையார் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஓகே கொஞ்சம் क्वेश्चंस கேட்டு கேட்டு பார்ப்போம். சரியா? நான் தமிழால சொல்றேன். குயிக் எல்லாரும் அந்த क्वेश्चन கேட்டு பார்ப்போம். ஓகே. அவர் என்னத்தை திறக்கிறார்? அவர் என்னத்தை ஒவ்வொரு நாளும் திறக்கிறார்? எப்படி கேட்போம்? What does he open? What does he open usually? He open every day. Usually. Right? Every day. Very good. யாரோட சேர்ந்து அவர் திறக்கிற ஒவ்வொரு நாளும்? With With whom whom does he open every day? Open. With whom does he open the day? Right? இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. அவர் யாரோட உடம்புக்கு போற ஒவ்வொரு நாளும்? With whom does he go to the Colombo? Yes. With whom does he go to Colombo? Go to the Go to Colombo. Go to Colombo. எந்த ஊருக்கு பொத்து விலண்டு வந்தால் த என்று போடுறல தட் இஸ் ராங். ஓகே. சும்மா ஊர்ற பேரை மட்டும் தான் சொல்றேன். தண்டு வராது. Sorry, Right. sir. அடுத்தது Sir, தெருவில்லாமைக்கு. மத்த பிள்ளைகளுக்கு நான் பேசுறது விளங்க கிளியரா? Clear. கிளியர். Sir, clear. ஸோ நபீஷா கொஞ்சம் கூட கவரேஜை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. ஸ்டேபிள் ஆக்கி கொண்டு செஷனை பாருங்க. சரியாம்மா? கொஞ்சம் அந்த கவரேஜ் வார எடுத்துக்கிட்டு போங்க. சரியா நபீஷா? Okay. ஓகே. இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின். இப்ப நாம ஒரு ட்ரிப் போற சம்பந்தமாக ஒரு ஆளுகிட்ட கொஸ்டின் கேட்க போறோம். அதை நாம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பத்துல இருந்து கேட்போம். சரியா இல்லையா? இப்ப பாருங்க. இப்ப நீங்க உங்க ஒரு ஆளை விட்டு போறீங்க. இப்ப நான் இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்ல டக்கு எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷ்ல சொல்லணுமா? ரைட். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ரூட்ட போறோம். போய் முடிஞ்சு இப்ப நீங்க என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க அவர்கிட்ட? எப்படி? ஓகே. மார்க்கெட்டுக்கு போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு போறோம். ரைட். நீங்க போறீங்க, அவர் பெய்த்தார், வெளியால பெய்த்தார். ஓகே. ரைட். இப்ப நீங்க கேக்குறீங்க அவர் ஒவ்வொரு நாளும் எங்க போறேன்? எப்படி கேட்கணும்? Where does he go? Does he go every day? Where does he go usually? Every day. Very good. Where does he go every day? Right. அதுக்குரிய ஆன்சர் என்ன சொல்ல போறீங்க? அவர் ஒவ்வொரு நாளும் இந்த டைம்ல மார்க்கெட்டுக்கு போவார். He goes to the Market. market. Usually he goes to market this time. Right. இப்ப நான் சொல்றது அப்படி நான் எழுதினு வாரேன். அப்ப எல்லாரும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. சரியா? Where does he go every day? Right. இதுக்குரிய ஆன்சர் என்ன? He usually go to the Market. Okay. Right. He usually goes to the right. அடுத்த क्वेश्चन. யாரோட அவர் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு போறார்? With whom does he go to the market? Does he go to the market? Does he go to the Market.
அவர் யாரோட போற ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க இப்ப ஆன்சர் என்ன வரும் அவரோட பாப்பாவோட போறோம் He goes to the market with his He goes to the father. market with his father. very good. He goes to the market with his father ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போறாரு But he doesn't go with his friends. but he doesn't go To market. with right full fun தானே இருக்கேன் பண்ண எடுத்தா நம்ம வச்சு ஒரு 12 எடுக்கலாம் இப்ப நமக்கு செஷன்ல நான் மூழ்கினா எனக்கு விளங்குறதா எந்த பிரச்சனை ரைட் அந்த ட்ரெக் உடஞ்சா மறந்துடும் எனக்கு அது எந்த பிரச்சனை இல்லடா வச்சு கொஞ்சம் விளையாடலாம் ரைட் பாருங்க ஓகே பாருங்க he goes to the market with his father but he doesn't go with his friends ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போறல அவர் என்ன தொடர்ந்து வாங்குவார் மார்க்கெட்டுக்கு போனா எப்படி சொல்லுங்க அவர் சொல்ல எப்படி Buy in the market. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் அவர் What does he Buy in the market. in the market நான் உங்களுக்கு கொண்டு சொல்லி தந்திக்கிறேன் பிள்ளைகளுக்கு அவர் மார்க்கெட்டுக்கு போனால் என்ன வாங்குவார் கேட்க போகல எப்படி கேட்கணும் பிள்ளையா if he To the market. If he goes to the market, what does he buy in the market. if he goes there பாருங்க அங்கே என்ன क्वेश्चन வரும் what does he buy in the market if he goes there அண்டா அங்கே அவர் போனால் மார்க்கெட்ல என்ன வாங்குவார் அப்ப if he go to the market ன்னு திருப்பி சொல்ல தேவையில்லை அந்த மார்க்கெட் என்ன செல்ட்டு தானே அப்படியா அப்ப அந்த மார்க்கெட் தான் அங்கே என்ற கருத்து திருப்பி சொல்லப்போம் சரி இது நாம முன்னுக்கும் போடலாம் if he goes to the market what does he buy என்ன what does he buy அப்ப அவர் என்னத்தை தொடர்ந்து வாங்குவார் that's it very good question இப்ப ஆன்சர் பண்ணுங்க அவர் ஒவ்வொரு நாளும் வெஜிடபிளும் மரக்கறியும் வாங்குவார் ஆனா பீஃப் வாங்க மாட்டார் டக்குன்னு he buys vegetables. He buys Every day. Usually he buys buy vegetables, but he doesn't buy beef. beef but he doesn't buy beef. very good I am expecting answers from everyone கொஞ்சம் எல்லாரும் பேசணும் முடியல அப்பதான் எனக்கு பேச பாருங்க என்னடா இது ஒரு கன்வர்சேஷன் மாதிரி பாருங்க இதுல எல்லா क्वेश्चनும் வந்து சரியா புரியா ஓகே அடுத்தது வந்து இப்ப என்ன வாங்குறன்னு கேட்டாச்சு அடுத்தது அவர் ஒவ்வொரு நாளும் எந்த மார்க்கெட்டுக்கு போவார் Which market? which market Which market does he go? good answer Usually he go. go அவ்வளவுதான் அல்லது does he usually go very good answer which market does he go very good புள்ளியா மிச்சம் நல்லா right answer எப்படி வர போகுது அப்ப he usually goes to in the market சந்தன மார்க்கெட் சும்மா உதாரணமாய் ஆறு தெரியா சந்தன மார்க்கெட் சும்மா அடிச்சுட்டீங்க ரைட் இப்ப அப்படியே வாங்க அப்ப விச் எந்த மார்க்கெட்டுக்கு போறாருன்னு சரி அதுவும் வாங்கியாச்சு யாரோட கேட்டாச்சு அவர் எப்ப மார்க்கெட்டுக்கு போவார் தொடர்ந்து How often? when Does he go market? எப்பன்னு கேட்டா When? does he go to the market market அவர் எப்ப When does he go to the market? அல்லது சில மாதிரி how does he go? how does he go to the market ன்னு சொன்னா புள்ளையா எப்படி அவர் மார்க்கெட்டுக்கு போவார் அப்ப கருத்து என்ன அவர் யூசுவலா பைக்லாம் போவார் ஆனா அவர் மகன் வந்து நடந்துதான் போவார் என்ன அப்ப how அது how ஒன்று வரும் how சொன்னா ஓகே புள்ளையா எப்ப அவர் மார்க்கெட்டுக்கு போறோம்
For an example, how often என்று சொல்ல போகல நாம சொல்லலாம் கருத்து பாருங்க கருத்து மீனிங் டிஃபரெண்ட். When does he go to the market means டைம் கேட்கறாங்க எப்ப போறவர் 4 மணிக்கா 3 மணிக்கா. How often எப்ப போறார் மேபி ஃப்ரைடேயா திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமையா ஃப்ரைடேயா அப்படியா ஏதோ ஒரு நாளை கேட்கறதா how often. சரியா புள்ளியா? So mostly these two differences are there. Right? அடுத்தது வந்து how does he go to the market? இதுக்குரிய ஆன்சர் வச்சிருக்காம எல்லாரும். அவர் எப்படி போறார்? by He goes to the market by goes to the market He goes to the by market by bicycle or by car. அவர் தம்பி நடந்து போறது. But He goes to the market but his brother goes to the market by bicycle. By bicycle. அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே. ரைட். இப்ப சரியா புள்ளியா? இப்ப எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு அடிப்படையா தேவைப்பட போகும். இந்த போல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும் போய்க்கண்டு. And share it in the WhatsApp group. நம்ம WhatsApp groupல ஷேர் பண்ணுங்க. சரியா புள்ளியா? Right? Okay, hopefully you might have done. அப்ப இதுல நீங்க இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும் என்ன விஷயம்னா சரியா புள்ளியா? இதுல எல்லாம் வந்து இது வந்து what, when, how, அதுக்கப்புறம் with whom என்று எல்லா சொல்லும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எப்படி வெறுமனே இல்ல சிம்பிள் பிரசன்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன் இல்ல. இப்ப உதாரணம் நீங்க சொல்லி தமிழ்நாடு யூஸ் நேத்து நீ எங்க போனா என்று கேட்போம், நாளைக்கு நீ எங்க போவா என்று கேட்போம். where will you, where did you, அப்ப அந்த where, what, when எல்லாம் வந்து என்ன செய்யும் கொண்டு வரலாம். ஆனால் உண்டு இந்த டஸ்ஸுக்கும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இது வந்தா இந்த where, what, when என்றது வந்தா இங்கிட்ட இருக்கிறது மாற்றங்கள் வருமா? இல்லை. அப்ப சிம்பிள் பிரசன்ட்டுக்கு மட்டும் உரித்தான ஒரே ஒரு சொல் இதுல என்ன சொன்னா இதுல சிம்பிள் பிரசன்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். how often என்ற சொல். எப்ப அவர் கொழும்புக்கு போவார் என்ற கருத்து. இது மட்டும்தான் சிம்பிள் பிரசன்ட்ல நாம பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இதை வேற ஒன்றுக்கும் யூஸ் பண்ணல. ஓகே, எப்ப கொழும்புக்கு அவர் போற என்ற கருத்து. தட்ஸ் இட், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப நாம இது என்ன செய்ய போறோம்? சிம்பிள் பிரசன்ட் we are going to discuss something different. அத நாங்க இல்ல சார் கதைக்கிறது எல்லாரும். ஓகே, நான் வரேன். ரைட். இப்ப எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு மீட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று போட போறேன். சரியா பிள்ளையா? இப்ப நாம இன்றைக்கு இன்னொரு டாபிக் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடை கொஞ்சம் மாத்திக்கொள்ளும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ப்ராக்டிஸ் பண்ணி இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? கெஸ் பண்ண போறீங்க அவங்க என்னென்ன நேத்து செஞ்சாங்கன்னு சொல்லி. ஓகே, சில சாம்பிள்ஸ் தருவாங்க, பார்த்துக்கோங்க எல்லாரும் குயிக்கன் பாருங்க. வாட் டிட் தே டூ எஸ்டர்டே? அவங்க என்ன செஞ்சாங்க நேத்து? ஓகே, ரெக்கார்டிங்ஸ் வில் பி சென்ட். ஓகே, டோன்ட் வரி, ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புவோம். சரியா பிள்ளையா? இப்ப பாருங்க, ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ரைட். See here, what did they do yesterday? அவங்க நேத்து என்ன செஞ்சாங்க என்ற சில क्वेश्चंस கேக்குறேன். இப்ப நாம கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்சரை பாருங்க. ரைட், கெஸ் பண்ணுங்க. அப்போ இவ விளையாடிப்பாவா? என்ன விளையாடிப்பா? டென்னிஸ், டேபிள் badminton, Tennis. Tennis or basketball? What is the right answer? Tennis. tennis. அப்ப எப்படி சொல்லுவோம் அத நாம இங்கிலீஷ்ல? அவள், பாருங்க நான் தமிழ் கருத்தை பார்த்துக்கிறோம். அவள் டென்னிஸ் விளையாடினாள். எப்ப? நேத்து. அப்ப அதுக்கு எப்படி நாம சொல்லுவோம் பாருங்க. அவங்க கொஞ்சம் ஒரு ஃபார்மட் ஒன்று காட்டுறாங்க, அதை நாம தொடர்ந்து she played tennis. She played tennis. அப்ப ed வருது. ரைட், இந்த ed பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ. What do you think? She read a book. She slept. எது சரியான
He slept. Slept. Slept past form தான் slept. நடந்து முடிஞ்சு என்று சொல்றதுக்கு slept ன்னு வருது. நடந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு sleep ன்னு சொல்லுவோம். Right. இப்ப பாருங்க. Right. We'll see whether the answer is right or wrong. Right. Very good answer. Very good guess. She slept. இந்த சொற்களை கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க அப்படியே வாங்க பிள்ளையா. Right. He went to a party. He listened to music, which is right. He listened to music. பாருங்க, இது He சரி. listened to music. Right. Very good. He listened. பாருங்க, listen என்றது வந்து listen என்றது வந்து simple present tense. நாம பொதுவா யூஸ் பண்றது. அதோட சேர்ந்து ஈடி வர போகல. அவர் என்ன செஞ்சிக்காரு? ஒரு கேட்டிருக்காரு. அத லிசன் பண்ணிட்டார் கருத்து வர போகிறார். இது எப்படி இருக்கு? Had tea class. Right. எது சரியா இருக்கு? இதான் இது. They had tea class. Class. பிராக்டிகலா யோசிங்க. ஒரு புள்ள கிளாஸ் நடக்க போகல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமா? இல்ல. They are at lunch. They have no Lunch. abilities. We'll see the answer. We'll see. No. Right? They ate lunch. At lunch. Ate lunch. அப்ப இதர அடிப்படை வினைச்சொல் என்ன புள்ளியால்? ate என்றது அடிப்படை வினைச்சொல். Ate. Very good. Ate. Right. அவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்ப வாங்க எல்லாரும் மெயின் பாட்டுக்கு. சரி அப்படியா? இன்னைக்கு நாம சின்ன ஒரு ஃபார்ம் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் புள்ளியால். இது கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நான் இரேஸ் பண்றேன். ரைட், இப்ப பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நாம இதுல ரெண்டு வகையான சென்டென்சஸ் பார்த்தோம். I played cricket yesterday. இது ஒரு வசனம், சரியா? I ate rice yesterday. Right? Third one, இந்த வசனத்தையும் பார்த்துப்போம். I eat rice regularly. Right. இந்த மூணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். Right. I eat rice regularly என்றதுல கருத்து என்ன? டக்குனு சொல்லுங்க. நம்ம படிச்சிட்டோம் இதெல்லாம். நான் தொடர்ந்து ரைஸ் சாப்பிடுறேன். தொடர்ந்து ரைஸ் சாப்பிடுறேன். அப்ப இதுல என்ன எவிடன்ஸ் நமக்கு இருக்கு? உண்டு, தொடர்ந்து நான் டெய்லி செய்யற ரூட்டீன்றதுக்குரிய அடையாளம் நமக்கு இதுல என்ன இருக்குண்டா? உண்டு முதலாவது ரெகுலர்லி என்று வந்திருக்கு. ரெண்டாவது வந்து we have the base form of the verb eat என்று அடிப்படை வினைச்சொல் வந்துருக்கு. சரியா பிள்ளையா? இதே இது மேல பாருங்க. I played என்று வந்துச்சு. அவ்வளவுதான். அப்ப நேத்து என்று வந்தால் அது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசப்படும். இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுறதுக்கு அடிப்படை ரெண்டு மாற்றங்களை ஒரு வினைச்சொல்ல பாருங்க. அடிப்படை வினைச்சொல் வருமா? I play cricket yesterday என்று நம்ம சொல்லிடுமா? இல்ல. I played. பாருங்க, அந்த play it என்று சொல்லப்படா. played இடியை சேர்த்துறோம். playயும் ஈர்க்கப்படா. play it என்று சொல்லப்படா. வையையும் ஈயையும் சேர்த்து played. ரைட். ஓகே, இப்ப அதுகளை சேர்க்கணும். ரைட், முதல்ல பாருங்க அந்த ஃப்ளோவோட போகும். சரி, அப்ப உங்களுக்கும் டவுட் வர மாட்டான். இப்ப பாருங்க, அப்ப உங்களுக்கும் அப்ப அடிப்படை வினைச்சொல் சிம்பிள் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுறதுக்கு அடிப்படை வினைச்சொல்லை போட்டு பேசப்படா என்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? ஓகே, ரைட். ஏனென்ன சொன்ன நம்ம பேச போக டக்குனா தூக்கி போட்டுடுறோம். சும்மா புஷ்பாதிக்கு அது சும்மா நகடக்கணும், சும்மா அடிச்சுடுறேன் வர நமக்கு ஞாலட்டாயினி என்ன. அப்ப நாம அந்த வேலை கொஞ்சம் புஷ்பாதிக்கு பார்க்கப்படா, கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். அதெல்லாம் சீரியஸ் மிஸ்டேக்ஸ்.
இப்ப பாருங்க அப்ப சிம்பிள் பாஸ் நடந்து முடிஞ்ச விஷயத்த நாம சொல்றதுக்கு பயன்படுத்துறது இந்த ஈடி, மெயினாக ஈடி வரும். ரெண்டாவது இப்ப பாருங்க ஈட்ன்றது அடிப்படை வினைச்சொல்னு சொன்னீங்க. அதுல சிம்பிள் பாஸ் நடந்து முடிஞ்சது மாத்திரம் நம்ம எப்படி ஏட்டு மாத்தோம். இந்த சொற்கள் எல்லாம் நாம எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்? இப்ப சிம்பிள் பாஸ்ட்ல உதாரணமாக ஒருத்தர் சொல்றாரு எப்படின்னு பாருங்க. நான் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. I usually eat rice and curry in the morning, but I ate noodles yesterday. But I ate noodles yesterday. I ate. இப்ப சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்திட்டேன் பாருங்க. I ate. அப்ப ஈட்ன்றது ஏட்டாக மாறுது. அப்ப அந்த ஏட்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கலாம் மைண்ட்ல. ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் மைண்ட்ல கொஸ்டின் இருந்தாலும் அதுக்குரிய ஆன்சர் என்னன்னா நீங்க அதை பாடமாக்கத்தான், வேற வழி இல்லை. அதுக்குத்தான் நாங்க உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அதிகமான சொற்களை தந்துட்டோம். எப்படி இதுகளை பாருங்கோ, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றத பார்த்துக்கோங்க பிள்ளையார். சரியா பிள்ளையார்? ஏன்னு சொன்னா லாங்குவேஜ்ல இந்த வேர்ப்ஸ் நவுன்ஸ் ரெண்டும் அடிப்படை. இதை நீங்க பார்த்து அப்பதான் லாங்குவேஜ் வளரும். எங்கட கிளாஸ்ல உங்களுக்கு பரிச்சயமாக பொதுவாக பிராக்டிக்கலாக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் உங்களுக்கு பாடம் வந்துடும் மொட்டோவா. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க இவ்வளவு காலமும் இப்ப 4 கிளாஸ் வந்திருக்கிறீங்க. இப்ப எத்தனை வேர்ப்ஸ் உங்களுக்கு ஒட்டோவாக சும்மா வாயில வருதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் மனசுல கொஞ்சம் வார மாதிரி இருக்க ஃபீல் பண்றீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் வரும், ஆனா ஃபுல்லா வரணும்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க தான் யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட். நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் இறங்கணும் களத்துல இருந்து சில சொற்களை வச்சு பிராக்டிஸ் பண்ண அந்த சொற்கள் மைண்ட்ல வந்துடும். ரைட், ஓகே. ஐ ஏட் ரைஸ் ரெகுலர்லி என்றதை இரேஸ் பண்ணிடுவோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்றதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. நம்ம முந்தி பார்த்த மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, கொஸ்டின் ஃபார்ம் எப்படி கேட்கலாம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல ஐ பிளேட் அண்ட் ஈடி சில சொற்கள் முடியும். சில சொற்கள் ஐ ஏட் ஏட் என்று மாறும். இதுல அந்த சொற்கள் எல்லாம் நாம என்ன செய்யணும்? படிக்கணும், வேற வழியே இல்லை. இதுல பாஸ்ட் இது சொல்லி படிக்கணும். அப்ப இதுல ஏட் ஏட்டு படிக்கணும். இப்ப டக்குன்னு சொல்லுங்க. நான் நேத்து கொழும்புக்கு போனேன். எப்படி சொல்லுவோம்? I went to Colombo. பாருங்க, I went to Colombo, right? நான் நேத்து ஒரு கப் டீ குடிச்சேன். I drank a cup of tea. Drink the past tense. I Drunk. Sir, yesterday முன்னுக்கும் போட்டு கேட்கலாம், சொல்லலாம் தானே சார்? நீங்க சொல்லலாம். Yesterday I drank a cup of tea. I drank a cup of tea yesterday. ரெண்டும் சரி. இதை முன்னுக்கும் போடலாம் பின்னுக்கும் போடலாம். ஆனா இது முன்னுக்கும் போடலாம் பின்னுக்கும் போடலாம். சிலாக்கு என்ன செய்யுது? நம்மளோட சின்னப்பா தானே இந்த லாங்குவேஜ் எல்லாம் உருவாக்கணும், நடுவுல போட்டுருவோம். I drank yesterday cup of tea அடிச்சு என்ன. அப்ப அந்த யாரும் சரி வர ஏன் லாங்குவேஜ் வெள்ளக்காரன் எப்படி யூஸ் பண்ணினோம், நம்ம அதை மாதிரி தான் யூஸ் பண்றோம். நம்மட விளையாட்டுக்கு ஃபுல்லா தூக்கி போட்டுறோம் இல்ல, அது ரோங். பாருங்க, சில பிள்ளைகள் ட்ரங்க்ன்னு சொன்னீங்க, ட்ரங்க் வராது, அது 3வது ஃபார்ம். அப்ப நாம இப்ப படிக்க போறோம் verb 2, 2வது form. ஓகே, verb 2 தான் நமக்கு தேவை. சரியா? verb 2 you are very clear with the key points, right? அப்ப உங்களுக்கு இந்த verb 2 தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இப்ப சிம்பிள் பிரசன்ட்ல பாசிட்டிவ் வசனங்கள் எழுதி உருவாக்கி எழுந்தானே நமக்கு. அப்ப ட்ரிங்க் வரும் சார். ட்ரங்க் ட்ரிங்க் தான் வரும். இப்ப பாருங்க, அந்த 3 ஃபார்ம் நான் சொல்லி பாருங்க. ட்ரிங்க் வருது. ட்ரிங்க் அடிப்படை வினைச்சொல், verb 1 ன்னு சொல்லுவோம். verb 2 ட்ரிங்க். 3வது ஃபார்ம் தான் ட்ரங்க் சொல்லுவோம். இந்த ட்ரங்க் எங்க யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லித்தரேன். இப்ப இல்ல, பிறகு நாம யூஸ் பண்ணுவோம். அப்ப 3வது ஃபார்ம் ட்ரிங்க். இதே போலதான் பிளே. பாருங்க, played, right? Eaten. Sorry, eaten 3வது ஃபார்ம். சரியா பிள்ளையா? இப்படிதான் வரும். அப்ப இந்த சொற்களை நாம் என்ன செய்யணும்? we have sent the phrases, verbs அதிகமாக உங்களுக்கு நாங்க தந்திக்கிறோம். நீங்க அதை பாருங்க பிள்ளையா. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா வரும். அதை கொஞ்சம் பார்த்து ஒன்றும் இல்லை, பாடமாக்கப்பட அதை வச்சு
ஒரு ஒரு 2 வினைச்சொல் எடுத்து வாயில பேசி பழகணும். பழக பழக யூ வில் டெவலப் யுவர் லாங்குவேஜ். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட்ல வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை செல்லையில தானே இப்போ உங்களுக்கு இப்படி இப்படி போகும். ரைட். இப்போ இதுல நான் கொஞ்சம் இன்னொன்று வாரேன், இன்னொரு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் போகும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். சரியா பிள்ளை? என்னன்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் தான் கொஞ்சம் இன்டெப்தா போகும். என்னன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பேசிக் சரியா பிடிக்கணும். சிம்பிள் பாஸ்ட் குயிக் நீங்க போகலாம், ப்ராக்டிஸ் பண்ண போகணும், டக்குன்னு வரும். சரியா? அப்படி எதுவும் கஷ்டம் இருந்தா சொல்லுங்க நீ. சரியா பிள்ளையா? இப்ப பாருங்க, ஐ பிளே, இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு வாசனை சொல்றேன். ஐ பிளேட் கிரிக்கெட். பட் ஆனால் நான் ஃபுட்பால் விளையாடவில்லை. நெகட்டிவ்ல சொல்ல போறேன். நான் விளையாடல, இல்லைன்னு சொல்லணும். பாருங்க, பட் ஐ. இப்ப நாம் என்ன செய்ய போறோம்? நாம சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்ல பிள்ளையா நாம் என்ன செஞ்சோம்? ஒரு நெகட்டிவ் ஃபார்முக்கு நாம என்னத்தை யூஸ் பண்ணினோம் பாருங்க. அப்ப டோன்ட் அண்ட் Don't. இப்ப பாருங்க, But I don't play. Play. டசன்ட் அண்ட் ஒன்று பயன்படுத்தினோம். Yeah, sir. Yeah. டோன்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம், டசன்ட் வந்து சிங்குலர் ஃபார்ம் பயன்படுத்தினோம். சரிதானே? Yeah. சிம்பிள் பாஸ்ட்ல வந்து இந்த சிங்குலர் ப்ளூரல் ஒன்று இல்லை. நெகட்டிவ் ஃபார்முக்கு தான், கொஸ்டின் ஃபார்முக்கு தான். அப்ப நமக்கு என்ன ஒன்றே ஒன்று தான் போறோம். டிட்ட போட்டுட்டா சரி, வேற ஒன்றும் இல்லை. ஐ டிட் பிளஸ் நாட் Didn't. equal to Didn't. சிலாக்கள் உச்சரிக்கிறபடி didn't. அந்த யாவரும் சரி வர இனி எப்படி உச்சரிக்கணும்? didn't. 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 இந்த டியும் ஐயும் என்னும் டீயும் தான் வரும். இந்த டிய உச்சரிக்கலடா. didn't. I didn't go to school. I didn't go to school, right? didn't. I didn't go to school, right? I didn't eat rice. I didn't have my cup of tea today. அப்ப இன்னைக்கு நான் சாப்பிடல, இன்னைக்கு நான் விளையாடல. ஓகே, இப்படித்தான் நெகட்டிவ் ஃபார்ம் வரப்போகுது. இப்ப பாருங்க, I didn't eat rice. I didn't eat rice. நான் இன்னைக்கு சாப்பிடல. But I ate, ஆனா நான் சாப்பிட்டேன், fried, F-R-I-E-D, Friday. நான் முட்டை பொரியல் ஒன்று சாப்பிட்டேன். சரியா பிள்ளையா? இப்படி நாம் என்ன செய்வோம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுலையும் போட்டு பேசலாம். சரிதானே? கிளியர்? அது பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் வசனம் உருவாக்கியும் போல இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். பிராக்டிகலுக்கு போனாதான் சரியா வரும் சார். விளங்கலமா நபீஷா? பிராக்டிகலுக்கு போனாதான் சரியா வரும். ரைட் ரைட். இப்ப பிராக்டிஸ் தான் பண்ண போறோம். ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பண்ணாம ஒரு நாள் நம்மளோட லாங்குவேஜ் முடியாது. ரைட், ஓகே. இப்ப நான் சில क्वेश्चंस கேக்குறேன். ஓகே, நாம இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி பழகும் அழகா எல்லாரும் சேர்ந்து. சரியா பிள்ளையா? ரைட். இப்ப பாருங்க, நான் நேத்து ஒரு கேர்ளை பார்த்தேன். எப்படி சொல்லுவோம்? டக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நான் எழுத போறேன். ரைட். அப்ப சி, நான் நேத்து ஒரு அழகான கேர்ளை பார்த்தேன். எப்படி சொல்லுவோம்? I saw a beautiful girl. Beautiful girl. இப்ப நான் பார்த்தேன். மேலும் நான் ஒரு அழகான கேர்ளை பார்த்தேன். நான் போய் பேசினேன். பாருங்க, இப்ப I saw a beautiful girl and பேசினேன். எப்படி சொல்லுவோம்? And I talked யாரோட பேசினேன்? with her. But இப்ப பாருங்க, நான் சொல்றேன். I saw a beautiful நான் சொல்றேன் எல்லாரும். girl. இப்ப இதை பாருங்க, ஸ்பீக்ன்றதுதான் அடிப்படை வினைச்சொல். அது ஸ்போக்கன் அது இன்னொரு காலம், அது விடுங்க. அந்த ஃபியூச்சரா அது ஒன்றும் தேவையில்லை. நான் அதெல்லாம் புற ஒழுங்கப்படுத்துறேன். உண்டு குழம்பு கொடுப்பேன். மட்டும் படிச்சு போங்க, ஒரு பிரச்சனையும் வராது. So I beautiful girl and spoke with her.
அவள் என்னோட கதைக்கணும். But she didn't spoke with me. But she didn't spoke or speak. சொல்லுங்க. Speak. speak with me. என்ன எழுதியிருக்கிறேன் கொஞ்சம் இருங்க, நான் இப்ப காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. I didn't play. ரைட், ஏன்னு சொன்னா பிள்ளையா? இப்ப பாருங்க, அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் என்று சொல்றதுக்கு நமக்கு உரிய ஏதும் எவிடன்ஸ் இருக்கிறது? ஏதும் எவிடன்ஸ் இருக்க சொல்லுங்க அப்போ. Didn't. ரைட், வெரி குட் ஆன்சர். இதுல டிட் நாட் என்றது சிம்பிள் பாஸ்ட் என்று நம்ம கண்டாலே பார்த்தாலே விளங்குது நமக்கு. Yes. அப்ப Yes, sir. திருப்பியும் இந்த வினை சொல்லையும் நாம ஈடி போட தேவையில்லை. சரியா? நம்மளோட நோக்கம் என்ன? நான் சிம்பிள் பாஸ்ட்ல எழுதிருக்கிறேன் நெகட்டிவ் ஃபார்ம்ல, இதுல ஈடி போடல. ஆனா இதுக்கு முன்னுக்கும் டூ என்ற அடிப்படை வினை சொல் வந்து அவ்வளவுதான். அப்ப திருப்பி நாம இதுவும் சிம்பிள் பாஸ்ட் திருப்பி சொல்லணுமா? தேவையில்லை. இல்ல ஒரு தேவை. தரம் சொன்னா that's enough, right? ஒரு தரம் சொன்னா போதும். சரியா பிள்ளையா? அப்ப I didn't play என்று சொல்ல போகல, did not அல்லது did என்று சொல் வந்தால் அங்கிட்டு அடிப்படை வினை சொல் மட்டும்தான் வரும், வேற ஒன்றும் இல்லை. ரைட்? இப்ப திருப்பி கொஞ்சம் நான் சொல்றதுக்கு டக் டக்குன்னு நெகட்டிவ் மாதிரி காப்போம். நான் நேத்து கொழும்புக்கு போகல, டக்குன்னு சொல்லுங்க. I didn't go to Colombo. Didn't go to Colombo. I didn't go to Colombo. Right. I didn't go to Colombo yesterday. நான் நேத்து Go to Colombo yesterday. நான் நேத்து லேப்டாப் பேக திறக்கல. I didn't open open the Yesterday. laptop Laptop bag bag. yesterday. நான் நேத்து போன் பார்க்கல. I didn't It didn't use a mobile phone. watch mobile phone yesterday. mobile phone yesterday. நான் நேத்து கொழும்புக்கு போனேன், ஆனா கெண்டிக்கு போகல. I went to Colombo I yesterday. went to Colombo yesterday, Colombo, but but I didn't Didn't go to go to Kandy. I went to Colombo yesterday, but I didn't go to Candy. Kandy. சரி. இப்ப அடுத்தது, நான் நேத்து பென்சில உடைச்சேன், ஆனா உம்மா பார்க்கல. I broke I broke the pencil. I broke the pencil but yesterday. my mother My mother didn't see that. didn't watch. Didn't watch. ரைட். இப்ப பாருங்க, திருப்பி ஏன் குழம்புறீங்க? நான் அடிப்படை வினைச்சொல் டிட் வந்தா அடிப்படை வினைச்சொல் தான் வரும் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, I broke The pencil. but Yesterday. Yesterday. I broke the pencil yesterday, but My my mother didn't see that. see that. See that. ஏன் see என்று போடுறேன்? டிட் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க இதுல உண்டே ஞாபகம் வச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை பிள்ளையா. என்னன்னு சொன்னா இதுல ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள் பாஸ்ட். நீங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்ல போறீங்கன்னு சொன்னா அதுல நெகட்டிவ் ஃபார்ம் செல்லணுமாக இருந்தால், நான் ஒன்றும் செய்யல, சாப்பிடல, விளையாடல, தூங்கலன்றதுக்கு didn't eat, didn't drink, didn't laugh, didn't smile, didn't see, didn't watch, didn't eat, didn't open, didn't close, எல்லாம் did not eat, did not drink, did not எல்லாம் வரும். அப்ப சி என்ன வரும்? அப்ப didn't eat. இப்ப நீங்க இதை கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு 10 மினிட் சொல்லுறது கையில. ஓகே, I didn't go, I didn't eat, I didn't drink, I didn't laugh, I didn't smile. இப்படி ஒரு 10 தெரிஞ்சுன்னா அப்ப didn't வந்தாங்க அடிப்படை வினை சொல் வரும், கொண்டு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். சரியா? இதை மறக்கப்படா. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப பாருங்க, அப்ப நான் நேத்து லேப்டாப் ஓபன் பண்ணி ஆனா படம் பார்க்கல. டக்குன்னு சொல்லுங்க. Yesterday I opened the laptop yesterday, but I didn't watch movie. Right. I didn't watch the movie. I didn't watch the movie. Right. நேத்து நான் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சேன், ஆனா பள்ளிக்கு போகல.
I painted I painted the wall yesterday, but I didn't go to the mosque. but I didn't I go to didn't the go to mosque. mosque. Go to I mosque. didn't go to the mosque. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான் லாங்குவேஜ். சரியா? இப்ப சிம்பிள் பிரசன்ட்ல ஓகே, அது சிம்பிள் பிரசன்ட் நாம இப்ப பார்த்துட்டோம் தானே. இப்ப உங்களுக்கு கிளியர் தானே ரெண்டும்? Yes, sir. Yes, sir. Yes. இப்ப நாம என்ன செய்வோம் பிள்ளையா, கொஞ்சம் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப ஹப்சா யூ ஆர் தேர், நோ? Yeah, sir. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஜஸ்ட் a second students. Nushka, joinட்டாங்க. Oh, you have joined. Okay, thank you. Okay. Mifra joinட்டாங்க. கொஞ்சம் மிஃப்ரா அவசரம் ஜாயின் ஆச்சுங்க. ஓகே ஓகே ரைட். பிள்ளையா இப்ப பாருங்க பாப்போம். இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட். இப்போ நாம் என்ன செய்ய போறோம் தெரியுமா? இப்போ நான் இப்போ உங்களை குரூப் ஆக்க போறேன். சரியா? 2-3 குரூப் ஆக்குவேன் நான். அதுல நான் கொஞ்சம் புள்ளிகள் எடுப்பேன். இன்னும் உங்களோட மிஸ் ஆக்கள் இப்போ 2 பேர் இருக்கிறாங்க இதுக்குள்ள. சரியா பிள்ளையா? இப்போ அவங்க என்ன செய்வாங்க, உங்களை பர்சனலாக ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கைட் பண்ண போறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ நீங்க எல்லாருமே நீங்க அந்த குரூப்ல ஜாயின் ஆகலாம். சரி, ரைட். அப்ப இன்னைக்கு நாம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் என்ன? சிம்பிள் பாஸ்ட். ஆனா அது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் சொன்னா, பர்சனலாக இப்ப நான் உங்களுக்கு முந்தி சொல்லி தந்தேன் பிள்ளையா, வட், வென், வேர், ஹவு ஆஃபன் சொல்லி தந்தேன் தானே, ரைட்? அந்த சொற்களை வச்சு நாம என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும் செல்ஃபா நீங்க. ஏனண்டா நாளைய கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம்டா, சிம்பிள் ப்ரெசன்ட்லையும் சிம்பிள் பாஸ்டையும் கம்பைன் பண்ணி பேச வைப்பேன். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ உதாரணமா நான் சொன்ன தானே, நான் தொடர்ந்து பள்ளிக்கு போறேன். ஆனா நேத்து தொழலடா, நேத்து சுப தொழலாம் போயிட்டு. நான் ஒவ்வொரு நாளும் கிரவுண்டுக்கு போறேன். நேத்து போகல பாருங்க. I usually goes to the play. I usually goes to the playground, but yesterday I didn't go, man. I don't know why it is. Yesterday I didn't go, right? நான் நேத்து போகல. சரியா புள்ளியா? அப்ப அப்படியான விஷயங்களை நாம நாளைக்கு என்ன செய்யலாம்? ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்ப டுடே we are going to focus only on simple past. சரியா புள்ளியா? அப்ப அதுல கடும் ஃபோக்கஸ் ஆறீங்க. கம்பைன் பண்ணி சென்டென்ஸை கிரியேட் பண்ணுங்க. நாம முந்தி பேசணுமே, கம்பைன் பண்ணி எண்ட போட்டுறது. ஓகே, நான் இங்க போனேன். நான் இங்க பாருங்க, உதாரணமா ஃபார் an example, I went to Colombo and bought some toys, but I didn't buy rice and curry. பாருங்க, I didn't buy rice and curry. அப்படி கொஞ்சம் வசனங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க போகணும். சரியா? அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நடக்கும் உங்களுக்கு குரூப்ல. So you can enjoy the practice. Okay, just wait for 1 second. I'm going to break you into groups. That. Wait, I'm dividing you into groups. Wait for a few minutes.
So now you will be receiving a link. Okay, the link join and the link code quick and join. Yeah, right. Quickly join the link. Don't wait here. Quickly join the link. Okay, 8724 and 25117. You can join the room quickly. Don't wait here. Mifra, Anushka, you are there, no? Yeah. Yeah. So kindly focus on only simple parts. No need to focus on any other stuff. But try to ask questions in using WH4. Okay. Okay. Kindly focus on simple past and ask them to at least narrate continuously 3 or 4 sentences using conjunctions and all those stuff. Okay, try to make them speak at least combining 2-3 sentences. Right? Some students will perform well, so give them chance. That is not the problem. And then this. Right, but anyway, try to ask questions using WH questions. That's okay. But mostly depend on Tamil, but in between use English as well. Okay, in terms of asking a question. Okay, that's enough. So I'm going to. You can join the room. Okay, I have added you in the group. You can join. Anushka, I have given the link now. Anushka, I have sent that. Right. Rashid, Shasna, Rikaza. இருக்கிறீங்களா மேடம் 3 பேரும்? Yes, sir. Yes. Okay, now listen carefully. இப்போ நாம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா பிள்ளைங்க? 3 பேரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. That will be easy. Right, 2 பேர் இருக்கிறீங்க. Okay, 2 பேரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட் ரூம்ல யார் இருக்கிற? That's fine. Okay, now let's have enough practice. Rikaza, now you have to answer my questions. Okay, Rikaza, answer பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. நான் நேத்து புக் இங்கிலீஷ் பாடம் படிச்சேன். ஆனா எனக்கு ஒன்றும் விளங்கல. எனவே நான் எங்களோட உமா கிட்ட நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கோல் ஒன்று எடுத்து கேட்டேன். எப்படி சொல்லுவோம்? சும்மா நோமலா சொல்லுவோம். நோமலை பெரிய வசனம் இருக்கும். அதுல ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுங்க. I studied yesterday English. I studied English yesterday. சரியா? அப்ப இல்லத்தை படிச்சது வந்தது பூரா கடைசியில தான் காலம் வரும். ரைட், ஓகே. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் அகைன். I studied English yesterday, but I didn't understand it. Very good. But I didn't understand. I didn't understand. I didn't understand. பாருங்க. அந்த சொல் வரணும். Didn't வரப்போறா. I didn't understand English. I didn't understand it. So I called my friend. Very good. So I called my friend. மேலும் discuss பண்ணினேன். Doubt. I called my friend and
discuss with this. Discuss the doubt with him. என்ன ரைட். இப்போ இதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். ரிகாசதன், நான் நேற்று லேப்டாப்பை திறந்தேன், லேப்டாப் வேலை இல்லை. எனவே நான் டக்குன்னு மெக்கானிக் ரிப்பேரிங் செய்கிற ஆளுக்கு கோல் எடுத்து வீட்டை வர சொன்னேன். எப்படி சொல்லுவேன்? I opened the laptop yesterday, but it didn't work. It didn't work. Very good. It didn't work. So I called mechanic. அதுக்கப்புறம் எப்படி சார்? விளங்கலமா? அதுக்கப்புறம் எப்படி வரும்? ரைட் ரைட். இப்போ பாருங்க, I called mechanic and பாருங்க, கேட்டேன் அல்லது கூப்பிட்டேன் என்று சொல்றதுக்கு ask him to come. பாருங்க, asked him. இப்போ ஒரு ஆளை நான் சென்னேன், ஒரு ஆளை வர சென்னன், ஒரு ஆளை போக சென்னன் என்றதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் யூஸ் பண்ண இல்லை. பாருங்க, ask him, யார? அவரை அல்லது அவளையா? him அல்லது her. asked him to come to eat. I asked him to come. ரைட், அவ்வளோதான். இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, வெரி குட். திருப்பி சொல்லுங்கம்மா. இன்னொன்று, நான் மார்க்கெட்டுக்கு போனேன். நான் நேற்று என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மார்க்கெட்டுக்கு போனேன். ஒன்றும் இல்லை. Sorry sir. பேசுங்க பேசுங்க பேசுங்க. நான் நேற்று மார்க்கெட்டுக்கு போனேன், ஆனா ஃப்ரூட்ஸ் ஒன்றும் அங்க இல்லை. நான் ஒரு ஃப்ரூட்ஸையும் பார்க்கல. I went to the market yesterday with my friends. But I didn't didn't see any foods here. Any foods there. எனவே நான் ஃபுட் சிட்டிக்கு போய் பழங்கள் வாங்கினேன். sir. ஆமாம், சோதான். எனவே என்றா சோதான். So I went to the food city to buy some things. Right. And to buy some things. Very good, Rikasa. Rikasa, இப்போ யோசிங்க, நீங்க நேத்து செஞ்ச வேலைகள் செய்யாத வேலைகளை ஃபுல்லா சொல்றதுக்கு இப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் யோசிங்க, மைண்ட் அடுத்த கேள்வி கேட்டு வர. சரி ரிகாசா, நீங்க ஓகே? Okay. You are perfect enough, right? So think like that. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். ஷஸ்னா. பேசுறதுக்கு கொஞ்சம் அப்படியே அடுத்த சென்டென்ஸ் யோசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது பிரச்சனை இல்லம்மா, ஆரம்பம் தானே, எடுத்த உடனே நான் ஒன்றும் செய்ய மாட்டோம், கஷ்டமா. சரியா? இப்ப ஆரம்பத்துல ஒரு 4 தரம் 5 தரம் 10 தரம் 15 தரம் யோசிக்கும். யோசிச்சு இப்படி ஒரு இதை நான் கேட்ட கேள்வி மாதிரி நீங்க ஒரு 10 சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பேசி பாருங்க. மனசுக்குள்ள பேசப்பட பேஞ்சல் வாயில சொல்லி பாருங்க. உங்களுக்கு அதுக்கு பொருள் 6 கேள்வி எழுதலாம், பட்ட வரும். அதெல்லாம் செல்ஃப் பிராக்டிஸ்ல இருக்கு. சரியாம்மா, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஷஸ்னா இருக்கிறீங்களாமா? எஸ் சார். எஸ், வெரி குட். ஷஸ்னா சொல்லுங்க, நான் நேற்று தியேட்டருக்கு போனேன் படம் பார்க்கறதுக்கு. ஓகே, சாரி, இல்லை, நான் நேற்று தியேட்டருக்கு போய் பிகில் படம் பார்த்தேன். ஆனா படம் நல்ல படம் நல்ல மில்லன்னு சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிக்க மாட்டோம். தெரியுமா? தெரியா? நீங்க சொல்லுங்க, படம் ஒர்க் ஆகல. ரைட், படம் ஒர்க் ஆகல. எனவே நான் வீட்டை வைத்தேன். எப்படி சொல்லுவோம்? I went to the theater. Yes, I went to the theater and watched the Beagle movie yesterday, but work ஆகல. But it didn't work it, so I returned to home. So I returned home. அவ்வளவுதான். return to home ன்னு வரப்படா. I returned home. That's it. Okay. விளங்கிட்ட? ரைட், வெரி குட். அடுத்தது சொல்லுங்க பாப்போம். நான் நேற்று லேப்டாப்பை சார்ஜ் பண்ணினேன். ஓகே, சார்ஜ் வரும். நான் நேற்று லேப்டாப்பை சார்ஜ் பண்ணினேன், ஆனா அது சார்ஜ் ஆகல. அதுக்கு பிறகு ஆஃப்டர் தட் என்ன, அதுக்கு பிறகு நான் ரிப்பேரிங் சென்டருக்கு போய் லேப்டாப்பை கொடுத்துட்டேன். எப்படி சொல்லுவோம்?
I charged my laptop yesterday, Very good. but it didn't charge. Hmm. So I went to the mechanic shop and Hmm. uh, கொடுத்தேன் கொடுக்கறதுக்கு give gave என்ன gave. So gave it என்னத்துக்கு கொடுத்தேன் to repair to repair. to repair very good அந்த ஃபார்மட்ல நாம பார்த்தா சரி ஓகே ஷாஸ்னா நீங்களும் ஓகே கொஞ்சம் நேத்து நீங்க செஞ்ச விஷயத்தை செஞ்ச அவ்வளோ விஷயத்தையும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் யோசிங்க பார்ப்போம் நான் டக்குனு வா தாஜுதீன் அயுதயா தாஜுதீன் Yes, sir, I'm here. Yes, very good. Nice to hear your voice again. Right. தாஜுதீன் சொல்லுங்க அப்போ நான் நேத்து ஃபாரினுக்கு போனேன் நான் நேத்து ஃபாரினுக்கு போய் சாக்லேட் வாங்கினேன் ஆனா சாப்பிடல என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் எப்படி சொல்லுவோம் I go to the abroad. நான் நேத்து போனேன் என்று சொன்னேன் நான் பெய்த்தேன் சிம்பிள் பாஸ்ட் I went to the abroad. I went to abroad. Yeah, I went to abroad. Sorry, Tajuddin. I went to Dumbaramata. Really, very sorry. I went abroad. Okay. I went abroad. நான் ஃபாரினுக்கு போய் சாக்லேட் வாங்கினேன் And I buy chocolate. Some chocolate. Bought ன்னு சொல்லுவோம் நம்ம. Buy a simple past bought. Bought. I bought chocolate. ஆனால் நான் சாப்பிடல. But I didn't eat. எனவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கொடுத்துட்டேன். Sure, my friends I gave. So my friends ன்னு வரப்படும். So எனவே நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். Sure, I gave friend. Gave it to my friend. I gave it to my friend. Okay? I gave it my friend. Right. அடுத்தது தாஜுதீன் சொல்லுங்க பாப்போம் நான் நேத்து கிரிக்கெட் பிளே கிரவுண்டுக்கு போய் ஃபுட்பால் விளையாடினேன் ஆனா ஒரு கெச்ச பிடிக்கல ஸோ நான் பெட் பண்ணல எப்படி சொல்லுவோம் I go to the simple past. I went to the playground. அடுத்தது என்ன சார் நான் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாடினேன் I played cricket. Yeah, I played cricket. ஆனால் நான் பெட் பண்ணல But I didn't bet. That's it. But I didn't bet. Okay, தாஜி நீங்க செஞ்ச வேலைகளை கொஞ்சம் யோசிங்க தமிழ் இங்கிலீஷான நீங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நேத்து ஓகே ரிகாசா பேசுனீங்களாமா இல்ல ரிகாசா இருக்கிறீங்களா ரிகாசா ஓகே ஷிஃபா இருக்கிறீங்களாமா ஷிஃபா எஸ் ஷிஃபா ஓகே ஷிஃபா பேசுங்க ஷிஃபா சொல்லுங்க பாப்போம் எப்படின்னா சார் கூப்பிட்டார் ஆனா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஏன்னு சொன்னா பிகாஸ் எங்களோட உம்மா என்ன கூப்பிட்டா சொல்லுங்க சார் கூப்பிட்டார் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல எப்படி சொல்லுவோம் கோல் சொல்லலாம் கூப்பிடுறது தானே கோல்ட் Sir called me. Anna, I didn't respond. Response. Very good. But I didn't respond. Because my mother called me at that time. At that time. And then at the same time. At that time. Random sharing. Okay. Yes, sir. Right. திருப்பி சொல்லுங்க எங்கட வாப்பா நேத்து மார்க்கெட்டுக்கு போனார் ஆனா இன்னும் வாங்கல My father went to the market but he didn't buy anything.
ஒன்றுமில்லை ஒன்று சொல்றது anything, right? Anything, but he didn't buy anything. எனவே நான் வாப்பா கிட்ட கேட்டேன், எப்படி சொல்லுவோம்? So I asked my father, அது சாக்லேட் ஒன்று தாங்கோன்னு சொல்லி, gave me the chocolate. to give me the chocolate, அவ்வளவுதான். I asked my father to give me, தாங்கோன்றது சரியாமா? to give to eat, ask and வந்தா அங்கிட்டு to give ஒன்று தான் வரும், to eat to drink தான் வரும். ஓகே, Yes, sir. எஸ் ஷிஃபா. அடுத்து எங்களோட அம்மா நேத்து பிரியாணி சமைச்சாங்க, நல்ல டேஸ்டா இருந்தது. ஆனா நான் சாப்பிடல, ஏன்னா நான் கொழும்பு போயிட்டேன். Yesterday my mother cooked biryani, but I didn't eat because I went to Colombo. Because I went to Colombo. Very good, Rikasa. Shifa. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. நேத்து நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு. ரிகாசா, அயோத்தியா ரிகாசா. Yes, sir. எஸ், ரிகாசா சொல்லுங்க பாப்போம். நேத்து நான் ஆன்லைன் செஷன் அட்டென்ட் பண்ணினேன். அக்மல் சார் வரல, ஆனா அதனால நான் கிளாஸ் விட்டு போயிட்டேன். சொல்லுங்க. I attended the online lecture yesterday, but Akmal sir அதுக்கு எப்படி சார் didn't came here. அப்படியா சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஓகே, சாரி ரைட். ஓகே, திருப்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் I attended the online class yesterday. பாருங்க, I attend and வருமா? சிம்பிள் பாஸ்ட் தான மாதிரி. attended ed, right? Okay, திருப்பி சொல்லுங்க. I attended the online class yesterday, but Akmal sir வரல, didn't come here. Right. Come here. Didn't come. Very good. Colombo didn't come. Right, that's fine. Come. Anyway. So I left the class. Class, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. That's it. நான் சும்மா போய்கிட்டேன் செய்யல, சரியா? சீரியஸ் எடுக்க யோசிச்சு மண்டையெல்லாம் போடுறோம். சரியா? ஓகே, ரைட். அடுத்தது நீங்க சொல்லுங்க ரிகாசா. எங்கட வாப்பா நேத்து உங்களோட வாப்பா வேலைக்கு போனார். ஆனா வேலைக்கு போனார் சரி, நேத்து எங்கட வாப்பா வேலைக்கு போய் ஏர்லியா வந்துட்டார், ஆனா தூங்கலை. My father went to the work yesterday early. Okay, my father went to the work early. ரெண்டு பேருமா எங்கட வாப்பா வேலைக்கு போய் ஏர்லியா வந்தார். அப்ப வாரதுக்கு and he returned earlier to home. அல்லது he returned home earlier. He returned home earlier. But he didn't eat yesterday. He didn't eat eat மறக்கப்படா. eat அடிப்படை வினைச்சொல். He didn't eat yesterday. எனவே நான் அவர்கிட்ட கேட்டேன். So I asked with my father. I asked my father. சாப்பிடுவதற்காக கேட்டேன். So I asked my father to eat. அண்டா சாப்பிடுறதுக்கு கேட்டேன். தமிழ் சரி எனக்கு வர மாட்டேன், கொஞ்சம் நீங்க பழகிக்கணும். எப்படி நான் எங்களோட வாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் என்றதுக்கு உண்மையாக I requested my father to eat என்ற கருத்து. I asked my father, நான் எங்களோட வாப்பாடு கேட்டேன் அந்த சாப்பிடுங்களேன். அப்ப I asked my father to eat. சரியாம்மா?
Okay, ஓகே sir. ரைட் வெரி குட். அப்ப எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நிச்சயம் சந்தோஷம். அழகரி ராஷி பேசலாம். நீங்க கடமை Yes, நேரமா sir. கையை உயர்த்தி நிக்கிறீங்க, கை நோவும், கொஞ்சம் கையை கீழே விடலாம். Okay, sir. ரைட் யூ கேன் ஸ்டார்ட். யா நவ் only you have joined. Yeah. யா ஓகே ராஷி, நவ் டெல் மீ. எங்கட வாப்பா வந்து நேத்து ஃப்ரைட் ரைஸ் சமைச்சார், ஆனா நான் சாப்பிடல. எப்படி சொல்லுவோம்? My father cooked yesterday. Hmm. Sorry, cooked fried rice yesterday, Hmm. but I didn't eat. But I didn't eat. ஏன்னு சொன்னா எனக்கு அது பிடிக்கல. ஏனென்றா So இல்ல, ஏன் என்ற ஒரு காரணம் சொல்ல போகல, பிகாஸ் என்று சொல்லணும் நம்ம. சரியா புரியா? because okay, sir. ரைட் ஓகே, அதை நம்ம பழகிக்கணும். சரி வரும். ஓகே சொல்லுங்க. Because I don't like that. பிகாஸ் பாருங்க, எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. எப்ப? நேத்து தானே, இன்றைக்கு இல்லையே. Oh yes. அப்ப சிம்பிள் பாஸ்ட் மாத்துங்க அதை. Because I didn't like. Because I didn't like. Didn't like. Didn't like, right? Okay, that's fine. Rashi, திருப்பி come again. நான் நேத்து ஆன்லைன் செஷனுக்கு அட்டென்ட் பண்ணினேன், ஆனா படிக்கல. எனக்கு தூக்கம் வந்துட்டு. சாரி, என்ன தூக்கம் வந்துட்டு இல்லை, நான் தூங்கிட்டேன். ஏனென்று சொன்னா நான் தூங்கிட்டேன். ஓகே, நான் நேத்து ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன், நான் படிக்கல, அல்லது எனக்கு ஒன்றும் விளங்கல. ஏனென்று சொன்னா நான் தூங்கிட்டேன். I attended online class yesterday. Attend என்று சொல்ற. Attended. Right. I attended online class yesterday. நேத்து நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன், ஆனா படிக்கல. But I didn't study. ஏனென்று சொன்னா because நான் தூங்கிட்டேன். I slept. That's it. வேற ஒன்றும் இல்லை ராஷித். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். உங்கள் இங்கிலீஷும் விளையாட்டும் கத்தவும் போலவும் தான். ரைட், வெரி குட். இப்போ பிள்ளைகள் பண்ண இப்போ உங்களுக்கு ஓகே இங்கிலீஷ்ல இப்போ கொஞ்சம் Excuse me, sir. எஸ் மா யா ரிகாசா. Yeah, how do we pronounce the word because or because? Right, it's up to you. It's like, you know, ரெண்டு வகையான pronunciation இருக்காது. because and நீங்க சொல்ற மாதிரி சொல்லிலும், because and சொல்லிலும். ஸ்ரீலங்கன் இங்கிலீஷ் தான் because and சொல்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரியாமா? அப்ப நாம இப்போ எடுத்துக்கிட்டு என்னத்தை பழகணும்டா, நம்மட வாய் நம்ம செல்ல போகிறது அழகா இருக்கு, அதை சின்னப்போ. சரியா? இந்த பிரிட்டிஷோட டிபெண்ட் ஆகி இருக்கிறது மிச்சம் நல்ல. பிரிட்டிஷ் தான் பின்னுக்கும் சரி முன்னுக்கும் சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நமக்கு. அந்த ஸ்ரீலங்காவோட ஃபாலோ பண்ற ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் பிரிட்டிஷ். ஆனா அமெரிக்கன்ல நீங்க பேசினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா என்ன, இப்ப நான் பேசுறது அழகா இருக்கணும். ஆனா அழகா இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் சரியா இருக்கும், அதான் நமக்கு முக்கியம். இல்ல சார், நான் அதை வந்துட்டு பிகாஸ் அப்படித்தான் சொல்லுவேன். ஆனா யாருமே அப்படி சொல்லி கேட்கல. நிறைய பேர் பிகாஸ்ன்னு சொல்லக்குள்ள ஒருவேளை நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது தப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். ரைட், அது இல்லை, அது பேர் நீங்க எவ்வளவு யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் சொல்லுவாங்க சில ஆட்கள். அது என்னன்னு சில ஆட்கள் இப்ப நான் சும்மா பொதுவாக யூஸ் பண்ண போகல, அந்த இப்படி சொற்களுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகல, தி ஹாஸ்பிட்டல் சொல்லுவேன், ன்னு சொல்ல மாட்டேன். பொதுவாக அப்படிதான் சொல்லணும், தி என்று சொல்லுவேன். ஏன் தி ஹாஸ்பிட்டல் ஓ தான் வரும். அப்ப சில ஆட்களுக்கு அந்த தி என்று சொல்ல போக அழகா இருக்கிறேன். அப்ப எனக்கு சில டைம் நான் தி என்று எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஆனா தி என்று யூஸ் பண்ணணும் இப்போ வவல்ஸ் லெட்டர்ஸ் வந்தா மட்டும்தான். நான் சம்டைம்ஸ் என்ன சொல்ல, தி பேக், ஐ bought the bag yesterday but I didn't buy the bag. தி பேக். ஆனால் பொதுவாக அப்படி யூஸ் பண்ணப்படா. ஆனா விளங்க மாட்டார், தி எல்லாம் அடிச்சு போகலாம். ஆனா கொஞ்சம் நமக்கு அழகா இருந்தா பேசுவோம், நீங்க பிரச்சனை இல்லை. சரியா? அவ்வளவு தூரம் மிஸ்டேக்ஸ் இல்லை. பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பிகாஸ், ரைட், அதுதான் அப்ரோப்ரியேட்டான வேர்ட். சரியா மேடம்? ஓகே சார். ஓகே ரைட். இப்போ யாரு செல்ஃபா சொல்றதுக்கு ரெடி? நேற்று நீங்க செஞ்ச விஷயங்களை யாருக்கு ரெடியா இருக்கு? யாருக்கு செல்லிலும் போல இருக்குது? Yes, Rikasa, you can go ahead. Yeah. I woke up at 5 o'clock. I prayed in the morning. And I prayed in the morning. Connection முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் கனெக்ட் பண்ணியே போகணும். Then I cleaned my room before breakfast. After that, I attended my lectures at university.
And I had lunch with my friends. Mm. Then I practiced in the lab for a few hours. Mm-hmm. After that, I returned to the hostel in the evening. Very good. Then I recited the Quran after Maghrib. Mm. And I studied for a while and completed my assignments. இறுதியாக நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். Finally, I ate and slept. That's it. Because very good. அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. லாங்குவேஜ் மாஷாஅல்லாஹ் மிச்சம் நல்லா. வேற யாரு புள்ளியில இருக்கீங்க பேசுறது? ரைட், ஓகே. இப்போ என்னென்னுச்சுன்னா இப்போ டைம் அப் தானே. மற்ற பிள்ளைகளுக்கு பர்சனலாக இப்போ நான் கொஞ்சம் பேரை தான் எடுத்தேன். என்னென்னுச்சுன்னா இந்த குரூப்புக்கும் நான் இப்படி கொஞ்சம் பேரை ஒவ்வொரு கிளாஸ்லையும் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவேன். மற்றாக்களை அந்த மிஸ் ஆக்கள் பார்த்து கொடுவாங்க. சரியா பிள்ளையா? அவங்களுக்கும் ஃபுல் டைம் கொடுத்தீங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்றதுக்கு. ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் கிளாஸ் லீவ் ஆகலாம். சரியா பிள்ளையா? பிரச்சனை இல்லை. ஆனால் உண்டு ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லித்தரதுகள் சொல்லித்தரலாம். ஆனால் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் கட்டாயம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரை கஷ்டம் இல்லை. சரியா? அப்போ நாளைய கிளாஸ்ல என்ன செய்யணும்? பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும், நெகட்டிவும் தெரியும். அப்போ இதை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். உதாரணம் வாங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஏர்லியாக உழும்புறேன். ஆனால் தொழும்பு படல் தொழும்பல் என்ன பாருங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்? டக்குன்னு சொல்லி பாருங்க. I woke up early every day. பாருங்க, நான் தொடர்ந்து ஏர்லியாக உழும்புறேன். ஆனா நேத்து உழும்பல்ல. Usually I wake up every day. I wake up early every day. Early every day. ஆனா நேத்து உழும்பல்ல. But I didn't yesterday. Very good. But I didn't yesterday. ஏனென்று எனக்கு என்ன தெரியும் பாருங்க. I don't know why. அல்லது okay, that's the common phrase that we use. அப்ப பாருங்க, I don't know, எனக்கு உண்மையே தெரியும். அப்ப அதுல வந்து I don't know தான் நம்ம சொல்றேன். அப்ப I didn't know சொல்றேன். எனக்கு தெரிஞ்சிருக்கலன்னு சொல்றேன். எனக்கு என்ன தெரியும்? அப்படி நடக்கிறேன்னு தொடர்ந்து நடக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? தொடர்ந்து என்ன நடக்குன்னு தெரியான்ற கருத்து. அப்படித்தானே பொதுவான தமிழ் கருத்து யோசிங்க. அப்போ why I don't know. I don't know why it is, right? I don't know why it is. அல்லது I don't know why என்று கடைசியில நம்ம சொல்லுவோம். ஸ்போக்கன்ல வரும். அதுல கிராமட்டிக்கல் போர்ஷன் இல்லை. சரியாமா? I don't know. சரி, why என்றது சும்மா அதோட எட் பண்ணலாம். ஓகே ரைட். ஓகே ரைட். அப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? அப்ப நீங்க எல்லாரும் இப்ப லீவ் ஆகலாம், பிரச்சனை இல்லை. சரியா பிள்ளையா? நீங்கள் இப்போ எல்லாம் போய் சாப்பிடுங்க. மற்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் க்ரௌட் கூட தானவங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளாக பார்த்து நான் சரியாக சொல்லிக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து நாளைக்கு இன்னொரு குரூப் எடுப்பேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஓகே, கட்டாயம் பர்சனல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே ஓகே. ஹேவ் அ குட் டே. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட் சந்தோஷமா போய் சாப்பிடுவோம். Thank you. Right. We'll meet tomorrow. Okay, bye.